ஸ்கெட்சப்பில் ஒரு பில்டிங் மாடலுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸை எப்படி ஈஸியாக பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் எடுத்திருக்கேன். இந்த பில்டிங்குள்ளே இருக்கிற ரூம்ஸை ஈஸியாக பார்க்குறதுக்கு செக்ஷன் கட் டூலை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே டூல்ஸ் செக்ஷன் பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாடலில் செக்ஷன் பிளேனை ஹரிசாண்டலாக கிளிக் பண்ணணும். ஓகே, ஒரு செக்ஷன் பிளேன் கட் ஆயிரும். இந்த செக்ஷன் பிளேனில் ஆரோ மார்க் கீழே இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிளேனுக்கு கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், மேலே இருக்கிறதுலாம் தெரியாது. ஸோ இந்த பிளேனை எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூலை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். இப்போ இந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்கணும்னா இப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் தெரிகிற மாதிரி செக்ஷன் பிளேனை பிளேஸ் பண்ணால் போதும். ஈஸியாக நம்மளால் கிரவுண்ட் ஃப்ளோரை பார்க்க முடியும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும்னா இந்த செக்ஷன் பிளேனை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் பண்ணால் போதும். இதுதான் இந்த செக்ஷன் கட்டோட யூசஸ். இது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் செட் பண்ணுறேன். செக்ஷன் பிளேனை வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா நம்ம மாடல் பண்ண பில்டிங்கை இந்த மாதிரி கட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் தனித்தனியாக ஃப்ளோர் செக்ஷன்னு பிரித்து கிளைண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷனாக காட்ட முடியும். இந்த மாதிரி ஸ்கெட்சப்பில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.